Take your rhymes book, children, and then take page number 6. Today we will learn about insects all around rhyme. Okay? Listen. Ladybugs and butterflies. Okay. Look at this picture. இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? லேடி பக். ஓகே, இப்போ இந்த லேடி பக் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர்ஸ் இருக்குது. ஓகே, 2 லேடி பக் இருக்குது இல்லையா? 1 2. ஓகே, 2 லேடி பக். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? லேடி பக்ஸ். ஓகே, ஸோ ஒரே ஒரு பக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம லேடி பக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள் 2 லேடி பக் இருக்குது. அப்போ என்ன சொல்லணும் நம்ம? லேடி பக்ஸ். ப்ளூரலில் சொல்லுவோமா? லேடி பக்ஸ். ஓகே, பிகாஸ் 2 லேடி பக் இருக்குது. ஓகே, அப்போது லேடி பக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? லேடி பக்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லேடி பக்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? ஒரு ஃபாரஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லேடி பக்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா? சம் ஆஃப் த பிளேசஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி கூட நம்ம வந்து லேடி பக்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் பார்க்கலாம். ஓகே, சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓகே சம் பிளேசஸில் ஈவன் நம்ம இருக்கக்கூடிய பிளேசஸில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேடி பக்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஜென்ரலாகவே நம்மளை சுற்றி நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இன்செக்ட் அப்படின்னாலே பூச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இன்செக்ட்ஸ் அப்படின்னா பூச்சிக்கள். இப்போ ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த இன்செக்ட்ஸ் வந்து இருக்கும், பூச்சிக்கள் இருக்கும். அட்லீஸ்ட் நம்ம இருக்க பிளேஸில் ஏதாச்சும் ஒரே ஒரு இன்செக்டாச்சும் நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் மஸ்கிட்டோ அண்ட் ஆண்ட். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இன்செக்டில் நாம் அதிகமாக பார்க்குற இன்செக்ட் அப்படின்னா ஒன்று மஸ்கிட்டோ ஓகே ஆர் ஆண்ட். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்மளை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? ஓகே, ஸோ இன்செக்ட்ஸ் ஆல் அரவுண்ட் எல்லா இடங்கள்லையுமே இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பிளேசஸில் இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த ரைம்ஸில் பார்க்குறோம். ஓகே,
Ladybugs and butterflies. Very good. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற பிளேஸ்லேயே நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைஸ் பார்க்க முடியும். ஓகே. அண்ட் ஆல்சோ சம் பிளேசஸில் நீங்கள் லேடி பக்ஸ் கூட பார்த்துருப்பீங்க இல்லையா? Now repeat with me. Ladybugs and butterflies. Very good. Buzzing bees up in the sky. Look at this picture. So இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த இன்செக்ட் நேம் தான் பார்த்தீங்கன்னா பீஸ். ஓகே. பஸ்ஸிங் பீஸ். பஸ்ஸிங் அப்படின்னா ஃப்ளையிங். ஓகே. பீஸ்லாம் எப்பயுமே ஃப்ளை பண்ணிட்டு தானே இருக்கும், isn't it? அதனால் பீஸை பஸ்ஸிங் பீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அதாவது பறக்கக்கூடிய பீஸ். ஓகே. பஸ்ஸிங் பீஸ். ஓகே. Buzzing bees up in the sky. Mostly buzzing bees. இந்த buzzing beesலாம் பார்த்திங்கன்னா ஸ்கையை நோக்கி பறந்து போகும் இல்லையா? நீங்கள் நிறைய பிளேசஸில் buzzing bees பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ ஒரு சில பீஸ் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய பஸ்ஸிங் பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கையில் தான் வந்து இருக்கும். ஓகே. கிரவுண்டில் இருக்கக்கூடிய பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், isn't it? மேக்ஸிமம் இந்த பஸ்ஸிங் பீஸ் எல்லாமே ஸ்கையை நோக்கி பறந்துட்டுருக்கும். ஓகே. எப்பயுமே பார்த்திங்கன்னா அப்பில் தான் வந்து இருக்கும், isn't it? நீங்கள் நிறைய இடத்துல பீஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அந்த பீஸ் பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இருக்குமா இல்லை ஸ்கையில் இருக்குமா? வெரி குட். ஸ்கையில். ஓகே. ஸோ ரேராக தான் பார்த்திங்கன்னா கீழே வந்து பறக்கும். ஓகேவா? கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ரேராக தான் நம்ம பார்த்துருப்போம். அதிகமாக இந்த பஸ்ஸிங் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கையில் தான் வந்து, அதாவது மேல் நோக்கி தான் வந்து பறந்துட்டுருக்கும். ஓகே. up in the sky. Okay. Now repeat with me. Buzzing bees up in the sky. Okay. Teeny tiny little ants. Look at this picture. Ant. Okay. Teeny tiny அப்படின்னா small. Okay. மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்மால். ஸ்மால்னா சிறியது. ஓகே. ரொம்ப குட்டியாக இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆர் இன்செக்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஸ்மால். ஓகே. டீனி டைனி அப்படின்னா சின்ன சின்ன. ஓகேவா? குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஸ்மால் இன்செக்ட். ஓகே. இப்போ இந்த ஆண்ட், இந்த ஆண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியாக இருக்குமா? அதான் சொல்கிறாங்க பாருங்கள். டீனி டைனி லிட்டில் ஆண்ட்ஸ். ஓகே. குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய எறும்புகள். ஓகே. ஆண்ட்ஸ்.
Okay, now repeat with me. Teeny tiny little ants. Very good. Crawling up and down the plants. Crawling அப்படின்னா இந்த ஆண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் தானே போகும். இப்போ இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணிகிட்டே போகும். ஓகே, பட் ஆண்ட்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஒரு சில ஆண்ட் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணும். மேக்ஸிமம் இருக்கக்கூடிய டீனி டைனி, ஓகே, அதாவது குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஆண்ட்டால் பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ண முடியாது. ஓகே, அப்போது இந்த டீனி டைனி ஆண்ட்ஸ், ஓகே, இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஆண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஊர்ந்து தான் வந்து செல்லும். ஓகே, அதாவது தரையோட தரையாக நடந்து போகும். ஓகே, அப்படி ஊர்ந்து போகுது பார்த்தீங்களா? தரையோட தரையாக நடந்து போகுது பார்த்தீங்களா? அதுதான் கிராலிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, crawling up and down the plants. இந்த பிக்சரில் பாருங்கள், ஆண்ட் என்ன பண்ணுதான்? ஆண்ட்டுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஸ்டோன், ஓகே, கல், ஓகேவா, ஸ்டோன், ஆண்ட் வர பிளேஸில் ஏதாச்சும் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா இந்த ஆண்ட்லாம் என்ன பண்ணுமா? அந்த ஸ்டோன் மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகுமா. ஓகே, அப் அண்ட் தென் டவுன். ஓகே, அதான் சொல்கிறாங்க பாருங்கள், அப் அண்ட் டவுன் த பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ ஆண்ட்டோட வேலை ஸ்டோன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டோன் மேலே ஏறி, ஓகே, அப், மேலே ஏறுறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அப். ஓகே, அப் அண்ட் டவுன். ஓகேவா, crawling up and down the plants. ஓகே, ஸ்டோனுக்கு பதிலாக அந்த இடத்துல இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, பிளான்ட். ஓகே, செடி கொடிகள் இருந்தால் கூட அந்த பிளான்ட் மேலேயும் என்ன பண்ணுமா? மேலே ஏறி கீழே இறங்கும். ஓகே, அப் அண்ட் டவுன். ஓகே, crawling up and down the plants. ஓகே, அந்த ஆண்ட் போகிற பாதையில் ஸ்டோன் இருந்தாலும் சரி, இல்லை இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி பிளான்ட்ஸ் இருந்தாலும் சரி, ஆண்ட் என்ன பண்ணுமா? அது மேலே ஏறி அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகுமா. ஓகே, அப் அண்ட் டவுன். ஓகே, now repeat with me. Crawling up and down the plants. Very good. Many insects can be found. Many insects can be found. அப்போது நம்மளை சுற்றி நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம இந்த பிக்சர்லேயே பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்மளை சுற்றியே பார்த்திங்கன்னா இந்த பிக்சர்லேயே நிறைய இன்செக்ட் வந்து இருக்குது. ஓகே, மெனி இன்செக்ட். ஓகே, many insects can be found. Very good. In the sky and on the ground.
இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, மெனி இன்செக்ட். இந்த இன்செக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கைலேயும் இருக்கும், கிரவுண்ட்லேயும் இருக்கும். isn't it? இப்போது பீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கையை நோக்கி பறக்கும். ஓகே, பஸ்ஸிங் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கையில் பார்க்கலாம். ஓகே, பட் இந்த குட்டி குட்டி டீனி டைனி ஆண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆண்ட்டால் பறக்க முடியுமா? நோ. ஓகே, அப்போ இந்த டீனி டைனி ஆண்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரவுண்டில் பார்க்கலாம். ஓகே, கிராலிங் இன்செக்ட், ஊர்ந்து செல்லக்கூடிய இன்செக்ட். ஓகே, கிராலிங் இன்செக்ட். ஓகே, இப்படி கிராலிங் இன்செக்ட் அண்ட் பஸ்ஸிங் பீஸ், இந்த மாதிரி நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய இன்செக்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸ்கை வானத்துலேயும் நம்மளால் பார்க்க முடியும், கிரவுண்ட்லேயும் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, in the sky and on the ground. Very good. Once again the rhymes repeat பண்ணலாமா? Ladybugs and butterflies, buzzing bees up in the sky, teeny tiny little ants, crawling up and down the plants. Many insects can be found in the sky and on the ground. Very good. Once again, ladybugs and butterflies, buzzing bees up in the sky, teeny tiny little ants, crawling up and down the plants. Many insects can be found in the sky and on the ground. Very good. Finally, once again, repeat with me. Ladybugs and butterflies, buzzing bees up in the sky, teeny tiny little ants, crawling up and down the plants. Many insects can